அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் 2024 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு சில மாணவர்களுக்கு ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுற மாதிரி வரும், ஒரு சிலர் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஓபிசி கேட்டகரி அப்ளை பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க, ஆனால் ஓபிசி சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கல. ஓபிசி சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கல. அப்போ அப்ளிகேஷன் போடுற நமக்கு 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னா நம்ம எப்படி அப்ளிகேஷன் போடுறது? ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்டகரி சர்டிஃபிகேட் 10th மார்க் லிஸ்ட் அப்லோட் பண்ணணும், ஓபிசி நம்ம கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், இடபிள்யூஎஸ்ஆக இருந்தால் அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், இப்போ எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அந்த மாதிரி கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஒருவேளை இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கல, ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் நீங்கள் ஓபிசி வாங்க நினைக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் சப்மிட் பண்ணணும். அந்த அண்டர்டேக்கிங் லெட்டர் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அண்டர்டேக்கிங் லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய வீடியோஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நீட் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், கடந்த 4 இயர்ஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் இன் த ஓபிசி சர்டிஃபிகேட். அது நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்கல, பட் நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த அதாவது நம்மளுடைய நீட் அப்ளிகேஷனில் ஓபிசி கேட்டகரியில் பண்ணுறீங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணணும். ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக அதை சப்மிட் பண்ணணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய கேண்டிடேட் நேம் கேட்கப்பாங்க, அட்ரஸ் கேட்குறாங்க, இதெல்லாம் பாருங்கள். அப்ளிகேஷன் நம்பர் ஆஃப் த நீட் யூஜி. நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் 1 முடிஞ்ச உடனே நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அப்போது ஸ்டெப் 1ல் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். இதை நீங்கள் அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் as per the new guideline from the Ministry of Personal Public Works Awareness and Public Pensions, I am required to submit OBC NCL certificate issued on. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து மார்ச் 24க்குள்ள வரும் இந்த வருஷம். பட் since I have not been able to collect the said certificate on time, I may kindly be allowed to write NEET examination provisionally. I hereby declare that I will upload the certificate at the time of reporting after seat allocation. உங்களுக்கு ஓபிசி கேட்டகரியில் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் போகிறீங்க, அப்போ நீங்கள் சீட் அலோகேட் பண்ணிட்டாங்க, அப்போ காலேஜ் அட்மிஷன் போது நான் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் inability to upload the same by given date and time will lead to the withdrawal of the OBC NCL benefit. I also understand that if qualified, my category will be adjusted accordingly in the common rank list. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சிக்னேச்சர் ஆஃப் த மதர் ஆர் ஃபாதர், உங்களுடைய அதுதான் அவங்க பேர், சிக்னேச்சர் அவங்க பேர், உங்களுடைய பேர், கேண்டிடேட் உடைய சிக்னேச்சர், அப்ளிகேனுடைய பேர் முன்னாடி எழுதியிருக்கீங்க, இங்கே சிக்னேச்சர் பண்ணணும், டேட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்லோட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போது நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்து ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கல, பட் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு பயம் வரும், சார் நான் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் இந்த டிக்ளரேஷன் இந்த லியூ ஆஃப் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை சப்மிட் பண்ணி சர்டிஃபிகேட் பதிலாக இதை அப்லோட் பண்ணிடலாம். காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஓபிசி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய டவுட் வருங்க. நீட் அப்ளிகேஷன் ப்ராசஸில் நிறைய டவுட் வரும். ஸோ இந்த டவுட்டுக்கு எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும், அது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஈவினிங் 9 PM to 10 PM காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் 9363443685. நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி 9 PM to 10 PM தான் ஃப்ரீ கவுன்சிலிங் கைடன்ஸ் ஃபோன் அட்டன் பண்ண முடியும். ஸோ தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.